வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 ஜனவரி 25 சனிக்கிழமை அதிகாலை நிலவர முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்புக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பில் தற்பொழுது மாலத்தீவை தாண்டி மேற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டிருக்கிறது. இதனால மன்னார் வளைகுடாவிலையும் குமரி கடலையும் தொடர்ந்து காற்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது. விட்டு 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 வீசும் காற்று தொடர்ந்து வீசுறதில்ல. பயணிக்கலாம். திடீரென்று ஒரு சூறைக்காற்று திடீரென்று, அதாவது ஒரு அசாதாரணமாக நின்று கொண்டிருந்தால் திடீரென்று அந்த காற்று உங்களை தள்ளிவிடும் படகுல. அப்படிப்பட்ட காற்று திடீரென்று வீசக்கூடிய காற்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இது மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியிலும் குமரி கடல், அதாவது குமரி முனைக்கும் மாலத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வீசிக்கொண்டிருக்கிறது. இது வரக்கூடிய அடுத்த நிகழ்வு இலங்கையை நெருங்குகிற காரணத்தினால 27, 28, 29ஆம் தேதி கொஞ்சம் காற்றோட வேகம் கூடியிருக்கும். 28 வரைக்கும் தான் கூடியிருக்கும். 29 தீவிரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, கிழக்கு காற்று ஒட்டுமொத்தமாக மன்னார் வளைகுடாவில் நுழைஞ்சு குமரி கடல் வழியாக மாலத்தீவு பகுதி போயிட்டு இருக்கு. இப்போ 28ஆம் தேதி வரைக்கும் தான் அடுத்த நிகழ்வு இலங்கை கிட்ட வந்தாலும் ஒட்டுமொத்த கிழக்கு காற்றும் இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா குமரி கடல் வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி பயணிக்கிறது. காற்று சுழற்சி நோக்கி வருது. ஆனால் 29ஆம் தேதிக்கு பிறகு கிழக்கு காற்று 35% மூன்றாக பிரிந்து 35, 30 மூன்றாக பிரிந்து 30% காற்று தமிழ்நாட்டுக்குள்ளும், ஒரு 35% காற்று வட இந்திய நிலப்பகுதிக்குள்ளும், மேலும் ஒரு 35% காற்று குமரி கடற்பகுதியை நோக்கி போகும். ஆக 1/3 பங்காக குறைந்துவிடும். குமரி கடலுக்கு போகக்கூடிய காற்று 1/3 பங்காக 29ஆம் தேதிக்கு பிறகு குறைந்துவிடும். என்பதனால குமரி கடல் மன்னார் வளைகுடாவில் தற்பொழுது வீசி விட்டுவிட்டு அவ்வப்பொழுது வீசிக்கொண்டிருக்கூடிய அச்சுறுத்தும் காற்று 29ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இடைவெளி கொடுக்க இருக்கிறது. கண்டிப்பாக மீன்பிடித்தலுக்கும் கடல் தொழில் செய்வதற்கும், அதாவது கடல் தொழில்னா கப்பல் போக்குவரத்து, தோணி போக்குவரத்து, வெசல், அதாவது தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி கொழும்பு இந்த பகுதிகளுக்கு வெசல் போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய கடல் தொழிலுக்கும் மீன்பிடித்தலுக்கும் ஏற்ற ஒரு வானிலை என்பது குமரி கடலில் மன்னார் வளைகுடாவில் வரக்கூடிய 29ஆம் தேதிக்கு பிறகு 30ஆம் தேதியிலிருந்து. ஆனால் 30ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். கடல்லையும் மழை பொழிந்து கொண்டிருக்கும். ஆனால் மழை பொழிவை கொடுப்பது வலுவான காற்று அல்ல, நிசப்தமான காற்று. வெப்பம் அதிகரித்து புழுக்கம் அதிகரித்து ஆங்காங்கே வெப்பமான இடத்துல குளிர்காற்று மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதாவது வடதுருவ குளிர்காற்று, குளிரும் நீராவியும் கலந்தது. தெற்கில் வருவது நீராவி காற்று, வடக்கில் வருவது ஒரே கிழக்கு காற்றில் குளிர்காற்று. இரண்டும் இணையும். மற்றும் வடக்கிலிருந்து வர வடக்கு பகுதியில் வரக்கூடிய குளிர்காற்று வெப்பமான பகுதியில் போய் மழைப்பொழிவை கொடுக்கும். இவையெல்லாம் மழைப்பொழிவை ஏற்படுத்த சாதகமாக இருக்கும். ஒட்டுமொத்தம் மன்னார் வளைகுடாவில் நுழையக்கூடிய காற்று 30ஆம் தேதிக்கு மேல் பிரிந்து வட இந்திய நிலப்பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தென் மாநிலங்களுக்கும் அதே போல குமரி கடலுக்கும் பிரிந்து பயணிக்கும். என்பதனால அச்சுறுத்தும் காற்று விலகிவிடும். 29க்கு பிறகு 30இலிருந்து மழை மட்டும் இருக்கும் அந்த நாட்களிலே. அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிட்டு அணைகளெல்லாம் நிரப்பிவிட்டு அணை கதவுகள் திறக்கப்பட்டு வெள்ளம் ஏற்பட்டு தற்பொழுது வெள்ளம் வடிந்து கொண்டிருக்கிறது. அம்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் வெள்ளம் வடிந்து கொண்டிருக்கிறது. திரிகோணமலை எல்லாம் வெள்ளம் வடிந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இடையிடையே ஆங்காங்கே தூறல் சாரல் மழைப்பொழிவும் கொடுக்கிறது. அவ்வப்பொழுது அச்சமூட்டி கொண்டும் இருக்கிறது. இந்த நிலையில் அந்த அச்சமூட்டும் மழை, லேசான மழை இன்றைக்கும் இருக்கும். அதாவது இலங்கையில் அனுராதபுரம், வவுனியா மற்றும் கண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதே ஒட்டுமொத்த அம்பாறை தொடங்கி திரிகோணமலை அம்பாறை இடைப்பட்ட பாட்டிக்கோலா இடைப்பட்ட பகுதி தொடங்கி பனாமா தொடங்கி உள்ளே கண்டி மற்றும் அனுராதபுரம் வரைக்கும் மதியத்தில் மாலையில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கலாம்.
இப்படி தினசரி இருந்து கொண்டுதான் இருக்கும். பெரிய அளவிலே மழை இல்லைனாலும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். இது ஆங்காங்கே அச்ச உணர்வை ஏற்படுத்தும். ஆனால் இன்றைய மழை பொழிவு நாளை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நாளை மட்டும், அதாவது 26ஆம் தேதி மட்டும், 27, 26 கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அது தென்னிலங்கையில் மட்டும் இருக்கும். ஆனால் 28க்கு மேல் 29ஆம் தேதியிலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்க போகிறது. அதாவது 30, 31, பிப்ரவரி 1, 2 தேதிகளிலே தமிழ்நாட்டையும் தாண்டி புதுச்சேரியையும் தாண்டி கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கக்கூடிய கிழக்கு காற்று நுழைய இருக்கக்கூடிய நிலையில் முதலிலே கிழக்கு காற்று மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இலங்கை. இலங்கையிலையும் திரிகோணமலை, முல்லைத்தீவு மற்றும் அம்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை பொழிவை முதலில் 29ஆம் தேதியே தொடக்கிறோம். 28ஆம் தேதியே மேகம் சூட தொடங்கினோம். மழைப்பிடிவு ஆங்காங்கே தொடங்கி 29ஆம் தேதி நல்ல ஒரு மழைப்பிடிவை, கனமழை பிடிவை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொடுக்க போகிறது. இதை கேட்கும் பொழுது ஒரு சில விவசாயிகள் மழை பெய்யாத இடங்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும். சிலருக்கு மழை இதுவரைக்கும் பெய்யல, ஆனால் இப்பொழுது அறுவடையாக இருக்கிறது. ஏற்கனவே பல பகுதிகளில் அறுவடை பாதித்திருக்கிறது. இந்த மழைப்பொழிவு அச்சமூட்டு மழையாக இருக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 28ஆம் தேதிக்கு மேல் மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடைந்து இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடைக்கு பக்குவமானதை 28ஆம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள். இலங்கைக்கும் அதே தான். பிறகு 29ஆம் தேதியிலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட ஒட்டுமொத்த இலங்கைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆங்காங்கே இதில் 30, 31 மற்றும் 1, 2 பிப்ரவரி 1, 2 தேதிகள்லாம் மழைப்பொழிவு இலங்கைக்கு ஆங்காங்கே இருக்கும். ஆனால் இது ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தாது என்றாலும் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய தானியங்களுக்கு இடையூறு கொடுக்கும். அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும். சில இடங்களில் கனமழை பொழியும். அப்போ அறுவடை தானியங்களை சேதமடைய செய்யும். அணைகள் ஏற்கனவே நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்டு மீண்டும் ஷட்டர்லாம் மூடப்பட்டிருக்கிறது. மீண்டும் மழை பொழிந்தால் மீண்டும் அணை நீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக இது மழை பகுதிகளில் தான் கொஞ்சம் கூடுதல் மழை பொழியும் தெரிகிறது. அப்படின்னா மழைனாலே அது அணைகள் பகுதி, அணைக்கட்டு பகுதிகளிலிருந்து மீண்டும் தண்ணீர் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாத இறுதி நாட்களிலே பிப்ரவரி 1, 2 தேதிகளிலே இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு தற்பொழுது இருக்கக்கூடிய நீங்கள் எப்படிப்பட்ட, அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரியான வானிலை இருக்குது. ஒருத்தர் தண்ணீர் தேவை, ஒருவருக்கு அறுவடை, ஒருத்தருக்கு அணை நீரால் வீடு மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கு விளை நிலங்கள்லாம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் வரக்கூடிய இன்றைக்கும் நாளைக்கும் தூறல் சாரல் மிரட்டும் மழைன்னு வச்சுங்க. 29ஆம் தேதியிலேருந்து கண்டிப்பாக மழை இருக்கும். அது பரவலான மழையாக இருந்தாலும் ஆங்காங்கே தான் கனமழை பொழிவை கொடுக்கும். அது எங்கேயும் கொடுக்கலாம். அதற்கேற்ற முன்னேற்பாட்டுடன் நீங்கள் இருக்க வேண்டும். அச்சமோ பீதியோ வேண்டாம். 4 நாட்களுக்கு மட்டும்தான் அது. பிறகு 3ஆம் தேதி பிப்ரவரி 3லிருந்து 8ஆம் தேதி வரை இடைவெளி கொடுத்துரும். அது தென்னிலங்கைக்கு மட்டும் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். தவிர வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் 29, 30, 31 பிப்ரவரி 1, 2 தேதிகளில் என்பதை நீங்கள் புரிந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும், திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.